மாநாட்டில் விஜய் பேசும்போது பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தை பற்றி பேசும்போது புஷி ஆனந்தை வச்சுலாம் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு எங்கிட்டே வந்து விமர்சனம் பண்ணி நிறைய பேர் பேசினாங்க. புஷி ஆனந்தெல்லாம் குறைச்சி இடம் போட்டிங்களே, இன்னைக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்தீங்கன்னு அப்படின்னு விஜய் அந்த தொனியில் சொல்லியிருந்தார்னா அவர் இன்னும் தெரியலன்னு அர்த்தம். வெளியே வந்தவர்கள் வந்து ஒரு விதமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் தெரிஞ்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம். கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர் வந்து தொகுத்து வழங்குறாரு. ஆனால் அவர் கொடுத்த பில்டப் பாருங்க. பொதுச் செயலாளர் தளபதி எண்ணங்களை, தலைவரின் எண்ணங்களை செயல்படுத்தக்கூடியவர், வண்ணங்களை கொண்டு வரப்போறவர், மேலேருந்து குதிக்கிறவர், கீழேருந்து குதிக்கிறவர் எல்லாம் சொல்லி ஓப்பனிங்கில் வந்து எட்டுன்னு வந்துச்சுன்னா புஷ் ஆயிடுச்சு. அதான் புஷியானது. விஜய் மாநாட்டுக்கு அனுமதி மறுக்கிறாங்க. ரெண்டாவது தலைவரை சேரே கொடுக்க மாட்டேன்றான் தலைவர். அமைச்சர்கள் வந்து எல்லாரையும் மிரட்டிட்டாங்க தலைவரே. அப்படி அப்போ என்ன பண்ணீங்க தலைவரே? நான் தான் தலைவரே கேரளாவில் போய் எல்லார்கிட்டையும் பேசி கேரளாவிலேருந்து 1.5 லட்சம் சேர் இறக்கியிருக்கேன் தலைவரே. மூணாவது தலைவரை இந்த ஆம்னி பஸ் எதையுமே மாநாட்டுக்கு வரக்கூடாம விஜய் மாநாட்டுக்கு போகவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அப்படியா? யார் சொன்னதா? எல்லாம் அமைச்சர் மூர்த்தி தான் சொன்னாராம். ஓ அப்படியா? இது எல்லாத்தையும் நீ புஷியானந்த் சொன்ன நம்புற. இந்த மாநாடை நடத்துறது தம்பிக்கிட்டேயோ உங்ககிட்டயோ என்கிட்டயோ பணம் இருந்தாலும் நடத்த முடியும். இது ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுத்தா பண்ணிடுவாரு. இது எதுக்கு புஷி ஆனந்த் தேவை? புஷி ஆனந்த் வந்து நம்பர் 2 அப்படிங்கிறது தான் அவரோட ஆசை. நீங்க ஆரம்பத்துல இருந்து சொன்னீங்க புதுச்சேரி அரசியல். இப்போ இங்க வந்து அவருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு கட்சியில? விஜய் தோத்தா நமக்கு என்ன? விஜய் தமிழ்நாட்டில் ஜெயிச்சா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அவரோட நோக்கம் என்ன? அவரோட நோக்கம் கடலூர், அந்த ஒரு பாண்டிச்சேரி, அந்த ஒரு எம்பி தொகுதியில் அவர் ஜெயிச்சிடும். குறிப்பா மாநாட்டிலையும் சரி எல்லா விஷயத்திலயுமே வந்து கமிஷன் வாங்கிட்டு தான் பண்றாரு அப்படிங்கிற அது ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கு. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் விமலேஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்களுடைய தாவேக கட்சியின் 2வது மாநில மாநாடு சமீபத்தில் நடந்து முடிந்தது. மாநாட்டில் விஜய் பேசும்போது பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தை பற்றி பேசும்போது புஷி ஆனந்தை வச்சுலாம் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு எங்கிட்டே வந்து விமர்சனம் பண்ணி நிறைய பேர் பேசினாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது புஷி ஆனந்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி தான் வந்து அந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் அந்த இடத்துல பேசியிருப்பார். ஆனால் தாவேக கட்சியிலேருந்து ஏதோ ஒரு சூழலில் வெளியேறினவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் தான் வந்து விஜய் அவர்கள்கிட்ட நெருங்க விட மாட்டாரு, பார்க்கவே விட மாட்டாரு அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களில் அவர் மீது வைக்கிறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? விஜய் ஒன்று சொல்கிறாரு, ஆனால் கட்சியிலேருந்து வெளியில் வந்தவங்க ஒன்று சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயங்களை? விஜய் வந்து அந்த மேடை பேச்சில் வந்து புஷி ஆனந்தெல்லாம் வச்சு நீங்கள் நடத்துகிறீங்களே அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தையோட துணி நீங்கள் எப்படின்னா, புஷி ஆனந்தெல்லாம் நீங்கள் குறைச்சி இடம் போட்டிங்களே, இன்னைக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்தீங்கன்னு அப்படின்னு விஜய் அந்த தொனியில் சொல்லியிருந்தார்னா அவர் இன்னும் தெரியலன்னு அர்த்தம். வெளியே வந்தவர்கள் வந்து ஒரு விதமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் தெரிஞ்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அப்படி பார்த்தா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் விஜயுடைய வெறுங்கிய ஒரு விசுவாசியாக, ஒரு நண்பராக, ஆரம்பத்திலேருந்து சினிமா துறையில் அவர் கூட பயணம் செய்த ஒரு நபர் பாலாஜி என்ற தாடி பாலாஜி. அவர் வந்து தன்னுடைய உடல்லே விஜயை வந்து பச்சை குத்தி வச்சிருந்தார். நீங்கள் புஷி ஆனந்தோட எங்கே பச்சை குத்திருப்பாருன்னு, விஜயை பச்சை குத்துவாரா இல்லை ரங்கசாமியை பச்சை குத்துவார்னா ரங்கசாமியை தான் குத்துவார். விஜயை பெருசாக பச்சையெல்லாம் குத்த மாட்டார். இதுதான் உண்மை. அதாவது உண்மை அறியாதவர்கள்னு ஒரு சிலர் இருக்காங்களே, அதில் இன்னும் விஜய் உண்மை அறியலை, தெரியலை. அவர் ஒரு வார்த்தை நேற்று தாடி பாலாஜி சொல்லியிருக்காரு, இறைவா இந்த மாதிரி விஜய் கிட்ட சுற்றி இருக்கவங்க கிட்ட இருந்து காப்பாத்துப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் மொத்தமாக அடங்கிடுச்சு. இன்னைக்கு காலையில் ஒரு சினிமா துறை சார்ந்த ஒரு பத்திரிகையாளர் அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் போட்டிருந்தாரு, பெத்த அப்பா அம்மாவே செட் ப்ராப்பர்ட்டியாக ஆக்கிய தலைவர்னு போட்டிருந்தார். அது கரெக்டான வார்த்தை தான். அது சினிமா துணையில் அது தப்பான வார்த்தை இல்லை, கரெக்டான வார்த்தை தான். ஏன்னு கேட்டால் அந்த மேடையில் அமர்ந்திருந்தவங்களில் ஒரு மிகப்பெரிய அரசியல் தெரிவு பெற்ற ஒரு நபர் எஸ்.ஏ. சந்திரசேகர் தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்ட்டா ஒரு இயக்குனராக ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ண நபர், ஒரு டைரக்டராக ஒரு சக்ஸஸ் பண்ணி, ஒரு ஹீரோவாக சக்ஸஸ் பண்ணி அரசியல் சார்ந்த படங்கள் எடுத்த நபர். இந்த அளவு விஜய் வந்திருக்கார். விஜய்னு ஒரு அடையாளம் கொடுத்த நபர் எஸ்.ஏ. சந்திரசேகர். அந்த எஸ்.ஏ. சந்திரசேகர் 1 மணி நேரம் பேசுகிறாரு அப்படின்னா, ஒரு ஆடியோ ரிலீஸ்லேயோ இல்லை ஒரு ஸ்கிரிப்டில் பற்றி பேசுகிறாரு, இல்லை வந்து ஒரு பட ரிலீஸில் பேசுகிறாரு, இல்லை ஒரு யூடியூப்பில் பேசுகிறாருன்னா எந்த இடத்துலையும் தமிழை கொல்லாமல் ரொம்ப தெளிவாக
சொல்ல வேண்டிய கருத்துக்களை தெளிவாக முன்வைக்கக்கூடிய ஒரு நபர். அவருடைய பேச்செல்லாம் எடுத்து பார்த்தா ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆனால் பொதுச் செயலாளர், கட்சியின் பொதுச் செயலாளர், அதாவது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னு கேட்டால், கார் ஓட்ட தெரியாதவங்க, கார் வாங்காமலாம் இல்லை, நிறைய பேர் கார் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கார் ஓட்டுறதுக்கு நல்லா ஓட்ட தெரிஞ்ச டிரைவரை வச்சுருப்பாங்க. கரெக்டுங்களா? கார் ஓட்ட தெரியாதவங்ககிட்ட சாவி கொடுத்து ஓட்ட சொன்னால் எப்படி ஆகுமோ அதுதான் இப்போ புஷி ஆனந்த் விஜய் கதை. இது எளிமையாக புரிதலுக்காக அப்படி சொல்கிறேன். என்னங்க 9 நிமிஷம் தாங்க புஷி ஆனந்த் பேசுகிறாரு. அந்த 9 நிமிஷம் அவர் வந்து யார், கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன், அவர் வந்து அந்த தொகுத்து வழங்குறாரு. அவர் திறமையான ஒரு பேச்சாளர், திறமையான ஒரு தமிழ் வாசிப்பாளர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அவர் மட்டும்தான் தமிழை கரெக்டாக உச்சரித்தாருன்னு சொல்லலாம். ஆனால் அவர் கொடுத்த பில்டப் பாருங்க, கொடுத்த உடனே சரி இவரே இவ்வளோ பெரிய ஆள், நம்ம இவர் மேலே இவ்வளோ ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்கோமே, இவர் ஒரு நல்ல வாசிப்பாளரை, இவர் ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்காரு, இவர் கூப்பிட்றாருன்னு பார்த்தா பொதுச் செயலாளர் தளபதி, அன்னங்களை, தலைவரின் எண்ணங்களை செயல்படுத்தக்கூடியவர், வண்ணங்களை கொண்டு வரப்போறவர், மேலேருந்து குதிக்கிறவர், கீழேருந்து குதிக்கிறவர் எல்லாம் சொல்லி ஓப்பனிங்கில் வந்து எட்டுன்னு வந்தோம்னா புஷ் ஆயிடுச்சு. அதான் புஷி ஆனந்த். புஷ் விஜயோட வந்து புஷி ஆனந்துக்கு தான் அதிகமான பில்டப் கொடுத்தாரு. கடைசியில் ஒரு 9 நிமிஷம் பேசுறத ஒவ்வொரு லைன்லைக்கும் எழுத்து தப்பாக தான் படித்தார், உச்சரிப்புகள். தமிழை சாகடிச்சார். அது நிறைய பேர் சொன்னாங்க, தமிழ் அவர்கிட்ட மாட்டி தேவையில்லையா, தமிழ் செத்து போகுது அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு அதை கூட ஒரு கட்சி, ஒரு சிலர் வந்து அவர் தமிழ் தப்பாக பேசுகிறார் அப்படின்னு சொன்னாலுமே, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அது அவருடைய பேச்சு வழக்கு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க இல்லையா? இல்லை, பாண்டிச்சேரியில் எப்படி மாலை வணக்கத்துக்கு வந்து மாலை வணக்கம் அப்படின்னு அதுதான் கேட்குறேன். ஒரு பேப்பர், அதாவது குறிப்பு வச்சுட்டு படிப்பாங்க, படிக்கும்போது குறிப்பு வச்சுட்டு எல்லாருமே தான் துண்டு சீட்டு அப்படின்வாங்க. ஏன்டா துண்டு தீச்சுன்னா மறந்து கூட கூடாதுன்னு எந்தெந்த விஷயத்த பேசணுன்றதுக்காக ஆளிருந்து அக்கு வரை மேலே போட்ட இதுலேருந்து அன்புள்ள வணக்கத்துலேருந்து கீழே வரைக்கும் ஒட்டு மொத்தமாக ஒருத்தருக்கு எழுதி கொடுக்குறாங்க. அதையும் தப்பு தப்பாக படிக்கிற உன் கல்வி அறிவு என்ன? சரி, கல்வியில் முழுக்க கல்வியாளர் மட்டும்தான் அரசியலில் இருக்கணும்னு கிடையாது, அனுபவத்தின் வாயிலாக இருக்கலாம். உனக்கு என்ன அனுபவம் இருக்குது? அதாவது பாண்டிச்சேரியில் அது 30 தொகுதியில் ஒரு தொகுதி, அவர் வீடு இருக்கிற ஸ்ட்ரீட் வந்து புஷி ஸ்ட்ரீட்னு பேர். இவருக்கு எதுக்கு புஷின்ற பேர் வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம தெரியும், இதோட கனெக்ட் ஆகும். புஷி ஸ்ட்ரீட். இவர் வந்து முதல்ல என்னன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு இவரோட குடும்ப பின்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் மண்ணின் மைந்தர் கிடையாது. உறுதியாக சொல்லணும்னா பாண்டிச்சேரியை சார்ந்தவர் கிடையாது. ஒரு 3 தலைமுறை முன்னாடி தான் அங்கே போயிருக்காங்க. அவங்களாம் சென்னையை சேர்ந்தவங்க, தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான். இவரோட குடும்பத்தில் முதல் ஒருத்தர் வராரு. அப்போது இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார், சூப்பரண்ட் எஸ்பி ஒருத்தர் வரார். அவர் மூலிமா தான் இவங்க கொஞ்சம் பொருளாதாரத்தை மேலே வராங்க. அந்த எஸ்பி மூலிமா தான் கொஞ்சம் வராங்க. அதன் பிறகு வந்தவுடனே பாண்டிச்சேரியில் அப்போது வந்து ஒரு நல்ல பிரபலமான பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒருத்தர், ஏபி அஷ்ரப், ஆனால் அவர் இனிஷியல் தெரியல, MS ஏதோ பேர், அஷ்ரப். அவர்கிட்ட இவர் வந்து உதவியாளராக இருக்கார். உதவியாளர்னா தஸ் நாட் கெசரட் PA. அவர் வீடு வந்து காந்தியார் வீதியில் இருக்குது பாண்டிச்சேரியில். அவர் வீட்டுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்து தர்றது, சிக்கன் வாங்கிட்டு வந்து தர்றது, காய்கறி எடுபடி வேலை பார்த்து கொண்டிருந்தவர். எடுபடி வேலை பார்க்குறவங்களும் உதவியாளர் தான் வச்சுக்கோங்க. நீங்கள் கெசரட் PA உதவியாளர் தான். அதனால் அவர் PA பர்சனல், இவர் வந்து உதவியாளர். அவர் வந்து யாரை நம்புவார்னா புஷி ஆனந்த் மட்டும், ஆனந்தம் மட்டும் தான் நம்புவார். இவருக்கு ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டால், இவர் 8வது வரைக்கும் தான் படித்தவர். இவருக்கு என்ன ஒரு பழக்கம் அப்படின்னா, தான் எங்கே இருந்தாலும் நம்பர் 2ஆக இருக்கணும்னு நினைக்கிறார். ஆரம்ப காலகட்டம் முதல் இன்று வரை இந்த மாந்திரிகம், மந்திரம், ஜோசியம், தந்திரம், இயந்திரம், பூஜை, புனஸ்காரங்கள், மை வச்சோட பெரியாள் ஆயிடுற, இது போன்ற மாந்திரிகவாதி பணிக்கர்கள் கூட அதிகமான நாட்டம் உள்ளவர் தான் ஆனந்த். அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சர் 6 அமைச்சரில், அப்போ பொதுப்பணித்துறை 6 பேர் இருக்காங்க முக்கியமானவங்க. அதில் 3வது இடத்துல அஷ்ரப் இருக்கார். அப்போது 6வது இடத்துல தான் ரங்கசாமி இருக்கார், அந்த அமைச்சர். அப்போ அவர்கிட்ட இருந்து டக்குன்னு 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. அவருக்கு பிறகு இவர் வந்து இவர்கிட்ட சேர்ந்தோன்னா அப்புறம் இவரும் அங்கே லிஸ்ட்டுக்கு மேலே வர்றாருல. வந்த உடனே காங்கிரஸில் வந்து அப்படியே இவர் இணைகிறாரு கொஞ்சம். அவர் கூட இணைஞ்சோன்னா அப்போது வந்து இவருக்காக கூட்டணி கட்சியை ஒத்துக்கல. அவர் புஷி தொகுதியை வந்து ஒரு தொகுதி இருக்காங்க, அந்த தொகுதியை மொத்தமே 13,000 ஓட்டுகள் தான் அந்த புஷி தொகுதின்ட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவரை வந்து திமுக அந்த தொகுதியை கேட்குது, இருந்தாலும் விட்டு கொடுக்காம ரங்கசாமி வந்து இவர் அங்கே நிப்பாட்டுறாரு.
55% 56% ஓட்டு வாங்குறாரு. 55% 56 ஓட்டுனா நீங்கள் நினச்சிக்காதீங்க, நம்ம ஊரில் ஒரு தொகுதிக்கு, தமிழ்நாட்டில் ஒரு தொகுதினா மினிமம் 2.25 லட்சம் ஓட்டு மினிமம் இருக்கும். 2.10 2,10,000 2,15,000 ஓட்டாவது இருக்கும். ஒரு எளிமையா சொல்லலாம், இங்க நடக்கிற கவுன்சிலர் தொகுதி மாதிரி தான் கவுன்சிலரே கிடையாது, அதை விட கம்மின்னு வச்சு. அங்கே 25, நம்ம ஏரியாவில் எங்க கவுன்சிலர் இருக்கு? 13,000 இருக்கு. கிராமத்தில் இருக்க ஒரு ஒன்றிய அந்த லெவல்ல இருக்க ஒரு இடத்துல அவரை ஜெயிக்க வச்சிடறாரு ரங்கசாமி. ஜெயிக்க வச்சதுக்கு பிறகு என்ன ஆயிடுது, இவர் அப்படியே ரொம்ப, இவரோட ஆன்மீக குரு ரங்கசாமி கிடையாது. ஆன்மீக குருன்னா அடிக்கடி போவாங்க, காலத்தொட்டு கும்பிடுவாங்க. குருநாதருக்கு எந்தெந்த இடத்துல பிரச்சனை வருதோ, இப்போ என்னோட குருநாதரை எப்போ பிரச்சனை வருதா அப்போ போய் ஒருத்தரையும் நம்ம வணங்குற மாதிரி. இவர் இன்ன வரைக்கும் போய் சந்திச்சுட்டு தான் இருக்கார் ரங்கசாமி. நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ லேட்டஸ்ட்டாக கூட அவர் வீட்டுக்கு இவர் போய் பூஜை ரூமில் பூஜை பண்ணது, அவர் வீட்டில் போய் ஆசீர்வாதம் வாங்கினதுன்னா, இதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கிறாரு. 2011 தேர்தல் வருது. அப்போ 2011 தேர்தலில் இவரை நிப்பாட்டுறாங்க, படுதோல்வியை சந்திக்கிறார். அப்போயே 56% தான், ஒரு 8,000 5,000 ஓட்டு வாங்கினா ஜெயிச்சிடலாம். அதில் ஒரு 6,000 7,000 8,000 ஓட்டு வாங்கியிருக்காரு, ஜெயிச்சிட்டாரு. 2011 to 16 வந்து 2006 to 11 வரைக்கும் ஜெயிச்சுட்டு இருந்துட்டார். 11லேருந்து 16 தோல்வியை சந்திக்கிறாரு. தோல்வியை சந்தித்தவொன்னே அப்படியே பின்னால் பார்க்குறாரு. அந்த தொகுதியை வந்து 2ஆக பிரிக்கப்படுது. இந்த பக்கம் உப்பளம் ஏதோ ஒரு தொகுதியும், இந்த பக்கம் வந்து ராஜ்பவன் தொகுதி. அந்த புஷி வந்து 2ஆவது. புஷி 2ஆகணும்னு என்ன ஆகிடுது, அங்கே வந்து அந்த பக்கம் அதிகமாக வந்து கடலூர் அந்த பக்கம் மீனவர்கள் அதிகமாக இருக்காங்க. பெரும்பாலான விஜயோட வெறியர்கள் நிறைய பேர் இருக்காங்க, விஜய் ரசிகர்கள். இவர்கள் இப்போ எம்எல்ஏவா அவர் அங்கே இருந்தார்ல, அப்போ அங்கே போகும்போது என்ன பண்ணுவாங்க, ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் எதிர்பார்க்கும். பெரிய கல்வி கிடையாது, ஒரு பொலிட்டிக்கல் படிச்சுட்டு வந்தாருனாலும் பரவாயில்ல. இதை இவர் நேரடியாக ஒரு உதவியாளராக இருந்துட்டு ஆசையில் வந்தவர் தானே. இவர் என்ன பண்ணார், அங்கே போகிறாரு, ரசிகர் மன்றத்துக்கு போகிறாரு. ரசிகர் மன்றம் திறக்கிறாங்க, அது இதுன்னு பெரிய ஸ்பான்சர்லாம் பண்ணி அங்கே இருக்கவங்களுக்கு அது ஒரு அவங்களுக்கு தேவையான சின்ன விஷயத்தை பண்ணித்தராரு. உன்னை கௌரவ ஆலோசகர் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. இது கேள்விப்பட்டுனா விஜய் ரசிகர் மன்றம் அங்கே பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னா 2011-16 காலகட்டத்தில் முழுக்க இவருக்கு அரசியல் முடிஞ்சு போச்சு, கதை அத்தியாயம் முடிஞ்சிச்சுன்னு இவர் அங்கே போயிட்டு அங்கே போனோடனே இது வந்து அப்போது வந்து சோபா கல்யாண மண்டபம் சாலிகிராமத்தில் வந்து விஜயோட கட்சி சார்பாக, அதோட விஜயோட ரசிகர் மன்றம் சார்பாக அங்கே அலுவலகம் வந்துச்சுல. இங்கே தகவல் தெரியுது, இந்த மாதிரி அந்த மாவட்டத்தை அங்கே வந்து பாண்டிச்சேரியில் இந்த பக்கம் ஒருத்தர் ஆனந்தன் ஒருத்தர், புஷி ஆனந்தன் ஒருத்தர் செயல்படுறாரு. அவர் பெருசாக வந்து ரசிகர் மன்றத்தில் பெரிய லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த மன்றத்தின் கூட்டத்தோட அவருக்கு அரசியலில் கொடுக்குற முக்கியத்துவத்தோட இந்த ரசிகர் மன்றம் அதிகமாக அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. நீங்கள் இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி விஜயோட தாய் தந்தையர் ஒரு ஊடகத்தில் இன்டர்வியூ கொடுத்துட்ருப்பாங்க. அப்போது ஒரு விஜயை நேசிக்கக்கூடிய ஒரு மீனவர் வந்து ஐஸ் போட்டியில் அப்படியே மீனை கொண்டு வந்து அப்படியே எஸ்ஏ சந்திரசேகர்கிட்ட கொடுப்பார். நாங்கள் அவருக்காக பிடிச்சி கொண்டு வந்தோம். இவர் உடனே சொல்லுவார், இதை நான் வாங்கலான்னா நான் மனுஷனே இல்லைங்கன்னு அவர் போய் கை பிடிச்சி வாங்குவார் அவங்க தந்தை. இதெல்லாம் யார் பண்ணியிருப்பாங்கன்ட்டு இப்போ தெரியுதா உங்களுக்கு? வேறு எதுவுமே தேவையில்லை. இப்படி இருக்கும்போது ஆனால் எல்லா இளைஞர்களும் குடிக்காதீங்க அப்படின்வார். இருக்கிற இடம் எது? பாண்டிச்சேரி. ஆனால் புஷி ஸ்ட்ரீட்லேயே அவருக்கு வந்து ஒரு பாரும் ஒயின் ஷாப்பும் இருக்குது. அவர் நடத்துனாரு, அவர்கிட்ட இருக்குது ஒயின் ஷாப், இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ வரைக்கும் அவர் பேரில் இல்லையா, நாளைக்கு சொன்னார்னா உன் சொந்தக்காரங்க பேர் யார் பேரில் தான் வச்சுருப்பேன். இவ்வளோ நாள் உன் பேரில் ஒயின் ஷாப் இருந்துச்சு, பாரும் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. பல முறை வந்து கூட்டங்களுக்கோ மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் மற்ற சரக்கெல்லாம் எடுத்து போய் கொடுக்கறது. இந்த ஒப்பந்தம்லாம் நீ யார் கூட போடணும்? அப்போ அங்கே இருக்க கவர்மெண்ட் கூட தான் போடணும். இப்போ தான் நீ விஜய் கட்சியில் வந்துட்டல, திரும்ப எதுக்கு நீ அங்கே போகிற? அப்போ உனக்கு இவர் இந்த அஷ்ரப்னு முன்னாள் அமைச்சர் கூட இருக்கும்போது பொதுப்பணித்துறை அவர் அமைச்சர். அப்போ யாராக இருந்தாலும் போய் ஆனந்த பாருங்கன்னு பொதுப்பணித்துறைன்னா எவ்வளோ கான்ட்ராக்டர்ஸ் வருவாங்க, எவ்வளோ பேர் வருவாங்க. இப்போ இதெல்லாம் யார் மீட் பண்ணணும்? உதவியாளர். இவர் போய் கொடுக்கல் வாங்கல் பெரட்டல் வகுத்தல் கழித்தல் எல்லாம் இதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு. அப்படியே இப்படி கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த 2 தொகுதி 2ஆக பிரியுது. ராஜ்பவன் தொகுதி உப்பள தொகுதியாக புரியுது, அந்த புஷி தொகுதி 2ஆக பிரியுது. பிரிஞ்ச உடனே இப்போ நம்மளுக்கு 1க்கு 2 தொகுதி ஆகி போச்சு. அப்போ அங்கே முக்கியமானது பார்த்தீங்கன்னா பின்னால் கடலூர் பாண்டியும் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தோட ஒரு அதிகமான பேர் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட ஒரு ஜங்ஷனாக மாறிடுது. அவங்களோட பள்ளிகள் கல்லூரிகள்லாம் இருக்குது. அவங்களோட இதுக்குள்ளே இறங்குற டச்சப் பண்ணுறாரு. அவங்களுக்கு தேவையான மறை மாவட்டம், ஒரு குறிப்பிட்ட மறை மாவட்டம், அவங்களுக்கு தேவையான கல்விக்கு தேவையானது, மற்றது பசங்களுக்கு தேவையான யூனிஃபார்ம், இது போன்றதெல்லாம் பண்ணித்தரார். இப்போது சந்திரசேகர் அங்கே போகிறார். இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, தமிழகத்தில் இருக்க எம்எல்ஏ மாதிரி நினச்சிட்டு, ஐயோ ஒரு எம்எல்ஏவே வந்து நம்ம மகனோட ரசிகர் மன்றத்துக்கு தலைவராக இருக்காரு, கௌரவ ஆலோசகராக இருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம்.
தூக்குடா அவரை, மாநில லெவல்ல அவருக்கு ரசிகர் மன்றத்தில் ஒரு பொறுப்பாளர் போஸ்டிங் போடுன்றாங்க. அப்படிதான் உள்ள வராரு. அப்படிதான் உள்ள வராரு. எந்த வருஷம் வராரு உள்ள? இவர் தான் 2011 இவர் அத்தியாயம் முடிஞ்சு போச்சு, அரசியல் அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. அப்பத்துல இருந்து அப்படியே பொறுமையா இருந்து 16, 17 உள்ள அப்படியே. இங்க பிடி செல்வகுமார் ஒருத்தர் மேனேஜர் இருந்தாரு, அவர் வந்து வெளியேறாரு. அவர் சினிமா பிஆர்ஓ மேனேஜர். அவர் வந்து நிறைய சினிமா பிஆர்ஓ மேனேஜரா இருந்தாரோ. இவர் அங்க இருந்தாரு, வெளிச்சத்துக்கு வராம வந்திருக்காரு. இவர் வெளிச்சத்துக்கு வராம வந்துட்டு அப்படியே அரசியல் கொஞ்சம் மற்ற இதெல்லாம் பண்ணிட்டு, இவருக்கு ஒரு விறகு கடை ஒன்று இருக்கு, விறகு தொட்டின்னுவாங்களா, அந்த மாதிரி ஒரு விறகு கடை இருக்கு. ஆனால் இப்படியே மற்ற விஷயங்கள் எல்லாத்துலையும் ஈடுபட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. ஒயின் ஷாப்பு, விவகாரம், பஞ்சாயத்து, அது இது. அப்புறம் 155 தொகுதியில் உள்ளாட்சி தேர்தலில் 115 தொகுதி ஜெயிச்சாங்க தெரியுங்களா. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல அவங்களாம் விஜயை பார்க்க முடியுமா? அவங்களாம் இவரை தான் பார்க்க முடியும். அதுக்கு நடுவில் நீங்கள் ஒரு 4-5 வருஷமாக பார்த்தீங்கன்னா விஜய் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாரு, பிரியாணி போடுறது, நிவாரணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதிலெல்லாம் பல இடத்துல வச்சுருக்காரு, கை வச்சிருக்காரு. இப்போது எல்லா கட்சியிலையும் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஆரணியில் வந்து ஆளுங்கட்சியில் வந்து ஒருத்தருக்கு மணல் எஸ்பி வந்து ஒரு லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காரு. மணல் கடத்தல் ஈடுபடுறாங்க, அதில் ஒரு முக்கியமான புள்ளி இருக்கார். இந்த மாவட்டத்தில் குட்கா ஒருத்தர் விற்கிறாங்க, 2 பேர் ஒரு நம்பர் லாட்டி விற்கிறாங்க, ஒரே ஒருத்தர் கள்ளச்சாரம் விற்கிறாரு, இதெல்லாம் தடை பண்ணியிருக்கோம். இப்போ அதே மாதிரி மணல் கடத்தலில் ஈடுபட்ட முக்கிய புள்ளியாக இருக்கவங்க ஒரு 4-5 பேர். அதில் முக்கியமான நபர் வந்து இப்போது இவர் பேரில் இவ்வளோ வழக்கு இருக்குது, அவர் பேரில் திமுக இளைஞரணி பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி ஒரு லிஸ்ட் வெளியிடுறாரு. அவரை அப்போ தான் மேலிடத்துக்கு தெரியுது. அப்போ அவர் யார், ஆற்றுப்படுகை, ஆரணி ஆற்றுப்படுகை, அங்கே ஒரு செய்யூர் ஆற்றுப்படுகை, அங்கேருந்து இருக்க இவர் யாருன்னு பார்த்தா அவருக்கு ஒருத்தர் பணம் வாங்கிட்டு போட்டு கொடுத்துருக்காரு. இது எல்லா கட்சியிலையுமே மாவட்ட நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் நியமனத்தில் கொஞ்சம் கொஞ்சம் காசு வாங்காமல் போடுறது இது வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இவர் மட்டும் வாங்குறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு, அவர் பக்கம் இருக்க நியாயத்தை சொல்லும்போது இது எல்லா இடத்துலையும் நடக்குதுன்றதை சொல்லணுன்றதுக்காக சொல்கிறோம். ஆனால் இவங்க யாரையும் விஜயை பார்க்க விடுறதே கிடையாது. ஒன்று, இதற்கு நடுவில் கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜயோட தந்தையே வந்து இவரை பற்றி என்ன சொன்னார் ஊடகங்கள்னா, ஒரு கல்லில் படுத்துக்கிறாரு, அந்த ஃபோட்டோவை எடுத்து போட நட்பணி மன்றத்திற்காக நம்மளோட இதுக்காக எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு இவரே ஒரு 100 பேரை வச்சு போட சொல்கிறார் அந்த குரூப்பில். அதில் விஜய் வேறு இருக்கார், ஏன் இவ்வளோ ஒரு கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இப்படிப்பட்ட ஆளுங்களை வந்து முதல்ல அனுப்பணும் அப்படின்னு சொன்னார். கடைசியில் இப்போ பார்த்தா விஜயோட அப்பா அம்மா காலில் ஒவ்வொரு முறையும், போன வாட்டி மீட்டிங்கில் விழுந்தாரு, கொடியை ரிலீஸ் பண்ணும்போது விழுந்தாரு, விஜய் ஆனால் அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்ததை நம்ம ஒரு வீடியோ கூட பார்க்கவே இல்லை. காலில் விழுந்தாரு, கட்டி பிடிச்சாரு. ஆனால் இவர் தான் வந்து காலில் விழுறாரு. புஷி தான் முதல்ல போய் விழுந்துறாரு. வேற வழி கிடையாது புஷிக்கு. 234 தொகுதி, ஒரு தொகுதியில் வடக்கு ஒன்றியம், கிழக்கு ஒன்றியம், தெற்கு ஒன்றியம், மேற்கு ஒன்றியம், 4 ஒன்றியம் இருக்கும். ஒரு மாவட்டத்தில் எத்தனை தொகுதி இருக்கும்? ஒரு மாவட்டத்தில் 6 தொகுதி இருக்கும், ஒரு மாவட்டத்தில் 4 தொகுதி இருக்கும், ஒரு மாவட்டத்தில் இன்னும் 5 தொகுதி இருக்கும். இந்த மாதிரி மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி இருக்குது. இங்கே இருக்க ஒரு சாதாரண ஒரு வட்ட பிரதிநிதி, வட்ட செயலாளர் கூட நேரடியாக வந்திருக்க மாட்டார். கட்சி பிரதிநிதியாக இருந்திருப்பாங்க, பகுதி பிரதிநிதியாக இருந்திருப்பாங்க. அந்த வட்ட செயலாளர் ஆகிறதுக்கே அவன் 25 வருஷம் 30 வருஷம், அதுக்கப்புறம் அவன் ஆயிருக்கவே மாட்டாமல் கூட சாகிறவங்களாம் எவ்வளோ பேர். ஒவ்வொரு கட்சியும் நீங்கள் முதல்வரில் எடுத்துக்கிட்டு எடப்பாடியார் வரைக்கும் எடுத்திங்கன்னா கூட, எடப்பாடியார் சேலத்தில் கட்சியோட அடிப்படை பேஸில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நின்றுருக்கார். முதல்வர் ஸ்டாலின் பார்த்திங்கன்னா அன்பகத்தில் வந்து இளைஞர் அணியிலேருந்து துவங்கி வந்திருக்கார். அதே பொறுப்பில் தான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினும் வந்திருக்கார். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் துவங்கி அந்த இயக்கத்தின் மூலயமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி தலித் பேந்தர் ஆஃப் இந்தியாவில் இருந்தார். அதுக்கு முன்னாடி மலைச்சாமி அவர்கிட்ட வந்து இருந்தார். இப்படிலாம் வந்து தான் தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு திருமாவளவன். அதே மாதிரி பாமக பார்த்தீங்கன்னா வன்னியர் சங்கத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்திருக்காங்க. ஆனால் நம்ம விஜயானந்தை பற்றி பேசிட்டு போது எதுக்கு விஜய் கிட்ட போகிறோன்னா, விஜய் வந்து எதிரியை மட்டும் நியமனம் பண்ணிட்டாரு. ஆனால் எதிரி மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்கணும்னு அவருக்கு தெரியல. ஊழல், ஏற்கனவே தான் கூட சொன்னேன், துப்பாக்கி சூடு நடந்துச்சு, அவங்க வந்து என்னை சந்திச்சாங்க என்ன. அப்போ துப்பாக்கி சூடு நடந்துச்சுன்னா தூத்துக்குடியில் யார் ஆட்சியில் துப்பாக்கி சூடு நடந்துச்சு? எடப்பாடி ஆட்சியில் துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அப்போ நீ எடப்பாடி ஏற்று குரல் கொடுத்துருக்கணும். சரி, இப்போ நீ அதை பற்றி பேசுகிறேன்னா இப்போ என்ன பேசியிருக்கணும்? அந்த துப்பாக்கி சூடு நடத்தினவங்களுக்கு வந்து நல்ல தண்டனை வாங்கி ஏன் கொடுக்கலன்னு அப்படியாவது அரசு மேலே குற்றச்சாட்டு வைக்கணும். துப்பாக்கி சூடு நடந்ததை பற்றி நீ இப்போ மு.க. ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலின் கிட்ட நீ குற்றச்சாட்டு சாத்தினா இவர் ஆட்சியில் துப்பாக்கி சூடு நடந்துச்சு, அப்போ நீ இவர்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கணும்னு உனக்கு தெரியல. என்னதான் இருந்தாலும் மாண்புமிகு முதல்வர், இப்போ அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்தில் கூட கலைஞர் அவர்கள் வந்து அம்மையார்னு தான் சொல்லுவாரே தவிர அவங்கள எங்கேயுமே இது பண்ணி பேச மாட்டார். அவங்க எதிருக்கு எதிரான அரசியல் பண்ணவங்க, அவங்கள விட உங்களுக்கு ஒன்றும் இவர் எதிரி கிடையாதுல்ல. அவங்க கம்பெனி படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்கல்ல,
அப்போது நீங்கள் வீட்டுக்கு போங்க, ட்விட்டரில் உங்களோட தனிப்பட்ட ட்விட்டரில் அங்கிள் ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரின்னு போடுங்க. உங்களோட கழகத்தோட ட்விட்டரில் வந்து நீங்கள் வந்து உங்களோட வெற்றி கழகத்தில் போடும்போது நீங்கள் மாண்புமிகு முதல்வர் தானங்க போடணும். அதான மரியாதை. அப்போ எல்லாருக்கும் நேரம், அதாவது உங்கள் பொதுச் செயலாளருக்கும் ஒன்றும் தெரில, நீங்களும் உங்களுக்கும் ஒன்றும் தெரியல. இந்த இடத்துக்கு போகிறீங்க, இங்கே இதை தான் பேசணும், இங்கே இந்த ஊரில் இன்னார் பிறந்திருக்காங்க, இந்த ஊரில் இன்னார் பிறந்திருக்காங்க. சிவகங்கைக்கு வந்தீங்கன்னா மருது சகோதரர்களை பற்றி பேசணும், வேலு நாச்சியாரை பற்றி பேசணும். நெல்லைக்கு போனீங்கன்னா அங்கே யாரை பற்றி பேசணும், எந்தெந்த இடத்துல எதை பேசணும்னு தெரியாமல் இவ்வளோ நாள் விஜயகாந்தை பற்றி பேசாத நீங்கள், எம்ஜிஆரை பற்றி பேசாத நீங்கள். இப்போ இவ்வளோ சிலை அவங்க அலுவலகத்தில் வச்சுருந்தார், அதில் எம்ஜிஆர் சிலை இருக்குங்களா? ஆதவ அர்ஜுனா கூட அண்ணாதுரைக்கும் கலைஞருக்கும் உண்டான ஒரு வரலாற்று பற்றி சொல்லிட்டு போயிட்டார். ஏதோ ஒன்று அந்த நிகழ்வு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆனால் நீங்கள் எம்ஜிஆர் அப்படிங்க, எம்ஜிஆர் டைரெக்டாக படத்துலேருந்து நேராக அரசியல் பண்ணிட்டாரா? திராவிடர் கழக திமுகவில் இருந்திருக்காரு, ஒவ்வொரு கிராமங்கள் போய் சென்றடைஞ்சிருக்காரு, மக்களை பார்த்துருக்காரு. இந்த மக்களை நம்ம எப்படி வசப்படுத்தலான்றதை யோசனை பண்ணி தான் அவர் அரசியலுக்குள்ளேயே வந்திருக்காரு. கலைஞர் வந்து 5 அணா 3 அணா 4 அணாக்கெல்லாம் 10 மைல் 20 மைல் நடந்து போய் ஒரு களிக்கும் கேப்பை கூழுக்காகவும் கூட்டம் பேசினவர். அப்போது இவ்வளோ காலகட்டத்தில் நீங்கள் படத்தில் நடிச்சிருந்துருக்கீங்க. நீங்கள் விஜயகாந்த் வந்து என்னோட அண்ணா, புரட்சி தலைவர், புரட்சி கலைஞர் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அப்பா ஒவ்வொரு முறையும் சொல்லுவார், நன்றி மறவாதவர், 17 படங்கள் எடுத்திருக்கோம். விஜய்க்கு நான் போய் ஒரு உதவி கேட்கறதுக்கு முன்னாடி என் வீட்டில் வந்து நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே என் பெட்ரூமில் உட்காந்து தற்போது கூட அவர் பேசினார். அதை அவர் நன்றி மறவாதவர் செந்தூர பாண்டி படத்தில் உங்களுக்காக அவர் நடித்து கொடுத்தார். நீங்கள் கடைசி படமாக ஒன்று இப்போ நடிச்சிங்க, அது கடைசி கிடையாது. இன்னொரு படம் வரதுக்குள்ளே அதை மறந்துடுவாங்கன்றதுக்காக இன்னொரு படத்தை இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்டா அதுக்குள்ளே அடுத்த மாநாடுக்குள்ளே ஒரு படம் வந்தால் தானே மூஞ்சி மறந்து போயிடுவாங்கல்ல. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? நன்றி மறக்காதவர் உங்கள் அண்ணா. உங்கள் அண்ணா தானே விஜயகாந்த், உங்கள் அண்ணா பையன் தானேங்க படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ நீ கடைசி படத்தில் விஜயகாந்த் அவர்களை வந்து ஏஐயில் கொண்டு வரதுக்கு விஜயகாந்த் பையனை நடிக்க வச்சுருக்கணும்ல. அணில் குஞ்சுகள்னு சொல்லுவாங்க, அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலை. ஏன்னு கேட்டால் அவங்களோட ஒரு இதுக்கும் நம்ம மதிப்பு கொடுக்குறோம், அதனால் அவங்கள நம்ம அந்த கொச்சப்படுத்தலை. இவர்கள்லாம் ரசிகர்கள், தொண்டர்கள் கிடையாது, இவர்கள் ரசிகர்கள். இந்த ரசிகர்களை புஷி ஆனந்த் வளமாக ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு. அந்த புஷி ஆனந்த், அதாவது புஷி ஆனந்த் என்ன எப்படி ஏமாத்துறாருன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அதை ஒரிஜினா சொன்னார். மதுரையில் திரு மூர்த்தி அவர்கள் வந்து இந்த கூட்டம் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இதை நடத்த தடுத்தாருன்ட்டு. ஊடகம் சும்மா இருக்காது, மறுநாளே மூர்த்தி கிட்ட மைக்க நீட்டிட்டாங்க. இந்த சில்லித்தனமான வேலையை நாங்கள் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார். மூர்த்தி தடுத்தாருன்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு ஆதாரத்தை சொல்லியிருக்கணும், இதை தடுத்தாருன்ட்டு. இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. எப்படின்னா, காவல்துறை விஜய் மாநாட்டுக்கு அனுமதி மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி கிளம்பிச்சு. காவல்துறை தரப்புலேருந்து ஒரு விளக்கம் வந்துச்சு, நீங்கள் என்னைக்கு மாநாடு என்ன நடத்த போறீங்கன்னு கொடுங்கயா, முதல்ல நீங்கள் கொடுக்காம நேராக கோர்ட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னாங்க. அப்போ விஜய் என்ன நினச்சிப்பாரு, ஓ நம்ம பர்மிஷன் நம்மளுக்கு கொடுக்க தலைவரே கொடுக்கல தலைவரே, அதனால தான் நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டோம் தலைவரே. நீ எது சொல்ல, நீ முன்ன பின்ன உனக்கு தான் தெரியாது, செத்தா தானே சுடுகாடு தெரியாது, மாநாடு நடத்துகிற சொல்கிறதான் கேட்க முடியும். ரெண்டாவது, தலைவரை சேரே கொடுக்க மாட்டேன்றான் தலைவரை, அமைச்சர்கள் வந்து எல்லாரையும் மிரட்டிட்டாங்க தலைவரே. இந்த மாதிரி இந்த விஜய் மாநாட்டுக்கு ஏதாவது பந்தல் சேர் கொடுத்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை கூட நீங்கள் நடத்த முடியாது, உங்கள் கட்சி மற்ற கட்சியில் கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க தலைவரே. அப்படி அப்போ என்ன பண்ணீங்க தலைவரே? நான் தான் தலைவரே கேரளாவில் போய் எல்லார்கிட்டையும் பேசி கேரளாவிலேருந்து 1.5 லட்சம் சேர் இறக்கியிருக்கேன் தலைவரே. சேரை கூட கொடுக்காம பண்ணிட்டாங்களா? 2. 3வது, காசை கொடுத்தா எவனுக்கு வேணால் சேர் கொடுப்பாங்க பந்தல் கடைக்காரன், கரெக்டுங்களா? 3வது, தலைவர் இந்த ஆம்னி பஸ் எதையுமே மாநாட்டுக்கு வரக்கூடாம விஜய் மாநாட்டுக்கு போகவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அப்படியா? யார் சொன்னதா? எல்லாம் அமைச்சர் மூர்த்தி தான் சொன்னாராம். ஓ அப்படியா? இது எல்லாத்தையும் நீ புஷி ஆனந்த் சொன்ன நம்புற. புஷி ஆனந்த் உன்னுடைய பொதுச் செயலாளர், உங்கள் கட்சியோட, உங்கள் விஜய் உங்களோட கட்சியோட பொதுச் செயலாளர், எங்கள் சென்னையில் ஏரியாவில் இருக்க ஒரு வட்ட செயலாளர், பகுதி செயலாளர் கூட லாய்க்கு இல்லாத, தகுதி இல்லாத, தமிழ்நாட்டில் தமிழ்நாடோட வரைபடமே தெரியாத ஒரு நபர் தான் புஷி ஆனந்த். விஜய்க்கு ஒன்று என்ன பேசுறதுன்னு தெரியல. எல்லா அரசியல் தலைவருமே முதல்ல வந்து தானாக பேசுறது கிடையாது, என்ன பேசலான்றதுக்காகவது கொஞ்சம் பேரை வச்சுருப்பாங்க. நான் என்ன பேசலாம்? முன்னொரு காலத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பேட்டி கொடுத்துருப்பார், நான் பார்த்தது எனக்கு நல்லா நினைவு இருக்குது. நான் வந்து எப்பயுமே ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி சோக்கிட்ட கேட்டுட்டு தான் பேசுவேன். நான் இந்த டைமில் இந்த ஸ்பீச் என்னை பெருசாக பாதிச்சிடுச்சு,
அதுக்கு காரணம் நான் அவர்கிட்ட கேட்காம வந்து நானே பேசினது தான். அவர்கிட்ட நான் ஒரு வாட்டி கேஸ் தான் என்ன பேசினான்னு சொல்லியிருப்பாருன்னு அவர் சொன்னார். அப்போ எல்லாருக்குமே ஒரு தலைவர்களுக்கு எல்லாருக்குமே பெரும்பாலும் குறிப்பெடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு சிலர் இருப்பாங்க. அப்போ அது போன்ற நபர்களையாவது யாராவது ஒருத்தரை கேட்டிருக்கலாம். இப்போ நீ படத்தில் உன் டைலாக்டாக பேசுகிற, டைரக்டரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதி கொடுக்குற டைலாக்கை தானே உனக்கு அசோசியேட் டைரக்டர் சொல்லி கொடுக்குற மாதிரி டைலாக் தானே பேசுகிற. அதே மாதிரி யாரையாவது ஒரு அரசியல் தெரிந்தவர்களை, ஒரு முதிர்ச்சி பெற்றவங்களை இந்த கூட்டத்தை நான் வசப்படுத்துறதுக்கு நான் என்ன பேசணும்? ஜான் ஆரோக்கியசாமி ஒரு ஆலோசனை இருக்காரு. ஆமா, அவர் எழுதி கொடுத்துருக்கலாம் இல்லையா? இவர் கேட்டிருக்கணுமே. முதல்ல அவரை விஜய் கிட்ட விட்டுருக்கணுமே. புசி ஆனந்த், உனக்கும் பேச தெரியாது, பொதுச் செயலாளர், 10 நிமிஷம் பேப்பரை பார்க்காம 10 நிமிஷம் கூட எழுத 9 நிமிஷத்துக்கு முழுசா பேப்பரை பார்த்து படிக்க தோன்றீங்க. அப்போ நீங்க வந்து என்னத்தை எதிர்பார்ப்பீங்க? பல பேர் கனவோட வந்தான், ஐயோ இந்த மாநாட்டில் இந்த கட்சியில வந்து நம்ம கட்சியில இணைய போறாங்க, இதுதான் டாக். இந்த கட்சியிலேருந்து இவ்வளோ வர போறாங்க, அந்த கட்சியிலேருந்து 4 பேர் வராங்க, இந்த கட்சியில ஒருத்தரா வந்து சேர்க்க போறாங்க, இதுதான் மாநாட்டில் அறிவிக்க போறாரு. எதுவுமே இல்லை. உங்க அப்பாவை பேச வச்சிருந்தா கூட உனக்கு கைத்தட்டல் வாங்கி கொடுத்துருப்பாரு. உங்க அப்பாவை பேச வச்சிருந்தா கூட ஒரு 10 நிமிஷம் உன்னை பத்தி பேசியிருப்பார். நம்பிங்க, இந்த விதையை நட்டு வைங்க, இது முளைக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த உனக்கு ஆதரவாக பேசியிருப்பார். உங்க அப்பாவை கூட பேச வைக்கல. புசி ஆனந்த் பேச வச்சிங்க, பொதுச் செயலாளர். அதெல்லாம் லட்ருப்பேடு கட்சிக்கு கூட தகுதி இல்லாத ஒரு பொதுச் செயலாளர். விஜயை பார்க்கணும்னு வந்த ரசிகர்களுக்கு சந்தோஷம். விஜய் அரசியல் அமைப்பா திரண்டிருக்காரு, இவர் கூட நம்ம பயணிக்கலான்னு வந்து நின்னவங்கள் பல பேருக்கு ஏமாற்றங்கள், பெரிய ஏமாற்றங்கள். யாருமே சேரலை. தலைவருக்கு அப்புறம் புசி ஆனந்துக்கு அப்புறம் இன்னாரு. அப்போது விஜயகாந்த் ரசிகர் மன்றத்துக்கு ராம வசந்தன் ஒருத்தர் வச்சிருந்தார். அரசியல் கட்சியாக வரும்போது அப்படியே மாறுறாரு. பார்த்தசாரி வராங்க, அவங்க வராங்க, இவங்க வராங்க, மந்திரி, சேனாதிபதி பல பேரை உருவாக்குறாரு. இப்போ இதில் யார் இருக்காங்க? முதல் எம்ஜிஆர், 2வது எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர், 3வது எம்ஜிஆரை நீ கொண்டு வந்து அந்த யுக்தியை கையாளலான்னு. அண்ணன் எங்கள் அண்ணன் அப்படின்னு அவங்களும் ஒன்று சொல்லிட்டாங்க, எங்கள் வீட்டு பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு தம்பி தான்ட்டாங்க. ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கணும்? தம்பியாக நடந்திருந்தனா அந்த பையனுக்கு நடிக்க வச்சிருக்கணும். ஏஐ பண்ணுறதுக்கு அவனை நடிக்க வச்சிருக்கலாம்ல. இந்த மாநாடை நடத்துறது தம்பிக்கிட்டேயோ உங்ககிட்டயோ என்கிட்டயோ பணம் இருந்தாலும் நடத்த முடியும். இது ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுத்தா பண்ணிடுவாரு. இது எதுக்கு புசி ஆனந்த் தேவை? பில்லர் விழுந்து ஒரு வாகனம் அடிபட்டுச்சு, வாகனம் நொறுங்கிச்சு, யார் உயிர் சேதம் ஆகலை, பரவாயில்ல, அந்த வாகனம் நீ வாங்கி கொடுத்துருவோம், அதை பற்றி நீ பேச தேவை, அதுக்கு இரங்கல் தெரிவிக்க தேவையில்லை, வாகனம் தானே, இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிடும். முதல் நாள் பேனர் வச்சு இறந்துருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு வார்த்தை இரங்கல் தெரிவிக்கணும். சரி, விஜயகாந்த் சொல்லுவார், கூட்டம் முடிஞ்ச எல்லாரும் ஒழுங்காக பத்திரமா வீட்டுக்கு போனோம், நான் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் தூங்குவேன் அப்படின்வார். கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கேன். ஒரு இடத்துல இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க எல்லாரும் வீடு போய் சேர்கிற வரைக்கும் ரொம்ப நிதானமாக வாகனத்தில் போகணும்னு ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு பொதுச் செயலாளராக சொன்னாரா? பார்த்தீங்களா? இது ஒரு புஸ்ஸு ஊழல் ஆட்சி அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, அந்த ஊழலை எங்கேயாவது ஏதாவது ஒரு புள்ளி வரத்தை எடுத்து சொன்னீங்களா? இந்த ஊழல் பண்ணியிருக்காங்க, இதில் பண்ணியிருக்காங்களேன்ட்டு அதையும் சொல்லலை. அவருடைய விஜயோட பேச்சு வந்து ஏதோ ஒரு படத்துக்கு பேசின டைலாக்கை வந்து இங்கே பேசிட்டு அவர் போயிட்டார். அதை அவங்க அம்மா அப்பா ரசிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க அப்பா உள்ளுர உண்மையாக வேதனைப்பட்டிருப்பார். எவ்வளோ பேர் வந்து விஜய் மாநாட்டுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு பல அரசியல் தலைவர் இருக்க வேலையெல்லாம் விட்டு டிவியில் உட்காந்தாங்க. நீங்களும் நானும் அதே எண்ணத்தில் தான் இருந்திருப்போம். கடைசியில் பார்த்தா பெரிய ஏமாற்றம், நம்மளுக்கே ஏமாற்றம்னா அவரை நம்பி போனவங்களுக்கு அந்த தலைவர். பல கட்சிகளில் வந்து 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவரால் 2ஆம் கட்ட தலைவர்களால் புறக்கணிக்கப்பட்டு திறமையானவர்கள் தள்ளி நின்று ஒதுங்கியிருப்பாங்க. சரி, அந்த மாதிரி நபர்களை எடுத்துகிட்டு வந்து தமிழகம் தெரிஞ்சவங்க, மண் வாசனை தெரிஞ்சவங்க, மாவட்டத்தை தெரிஞ்சவங்க, மாவட்டத்தில் பரிச்சையானவங்க, இந்த ஊரில் இங்கே வந்து பேசணும்னு யார் வீட்டுக்கு போயிருக்காரு? இப்போ புசி ஆனந்த் வந்து நம்பர் 2 அப்படிங்கிறது தான் அவரோட ஆசை. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து சொன்னீங்க புதுச்சேரி அரசியல் இருந்து. இப்போ இங்கே வந்து அவருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது கட்சியில்? ஏன்னா சமீபத்தில் கூட ஒரு போஸ்ட் ஓட்டியிருந்தாங்க, வருங்கால முதல்வரே அப்படின்னு சொல்லிட்டு புசி ஆனந்த் போட்டோ போட்டு. புசி ஆனந்துக்கு விஜய் தோத்தா நமக்கு என்ன, விஜய் தமிழ்நாட்டில் ஜெயிச்சா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அவரோட நோக்கம் என்ன? அவரோட நோக்கம் கடலூர், அந்த ஒரு பாண்டிச்சேரி, அந்த ஒரு எம்பி தொகுதியில் அவர் ஜெயிச்சிடணும். அதுதான் அவரோட கொள்கை. அவருக்கு அதுதான் தெரியும். குறிப்பாக மாநாட்டிலையும் சரி, எல்லா விஷயத்துலையுமே வந்து கமிஷன் வாங்கிட்டு தான் பண்ணுறாரு அப்படிங்கிற அது ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்குது. அடுத்தடுத்து நம்ம அதை பற்றி பேசுவோம். ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்குது. விஜய் கொடுக்குற சொல்கிறது ஒரு விஜய் என்னங்க பேசினாரு? லாக்அப் மரணத்தை பற்றி பேசினாரா? இப்போ இருக்க லாக்அப் மரணத்தை பற்றி இதுக்கு முன்னாடி எடப்பாடி ஆட்சி காலத்தில் 3 மடங்கு லாக்அப் மரணம் நடந்துச்சு, அதை பற்றி பேசியிருக்காரா? இல்லை இப்போ நீ ஆட்சிக்கு வந்துருக்கு இதை பற்றி பேசினியா? சுஜித்தை பற்றி பேசினியா? இல்லை அஜித்தோட மரணத்தை பற்றி பேசினியா?
இல்லை பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேச ஒட்டு மொத்தமாக சட்டம் ஒழுங்கு எந்தெந்த ஊரில் கெட்டு போயிருக்கு அதை சொல்லு. இங்கே எத்தனை பேர் பட்னியாக டெய்லி தூங்குறான் தமிழ்நாட்டில் அதை சொல்லு. இங்கே மட்டும்தாங்க, தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க பெண்ணுக்கு பஸ்ஸில் ஏறணும் டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துட்றாங்க. திருநங்கையாக இருந்தாலும் டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துட்றாங்க இலவச பயணத்துக்கு. எனக்கே நேற்று தாங்க தெரியும், நேற்று தான் தெரியும், தெரிஞ்சது தெரியும், நேற்று தான் தெரியும்னு சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் அவமானம் கிடையாது. இதே கர்நாடகத்தில் நீங்கள் ஆல்ரெடி பஸ்ஸில் பயணம் செய்யறதுக்கு ஒரு பாஸ் வாங்கி வச்சுக்கணும். அது கர்நாடக பெண்களுக்கு மட்டும்தான், அது அதர் ஸ்டேட் லேடிஸுக்கு கிடையாது. இங்கே நேபாளியாக இருந்தாலும் பீகார்காரங்களாக இருந்தாலும் இந்த பஸ்ஸில் ஈஸியாக போகலாம். ஒரு லேடிஸாக இருந்தால் திருநங்கையாக இருந்தால் போதும். இதே கர்நாடகத்தில் அது கிடையாது. அந்த மாநில பெண்களுக்கு மட்டும்தான் பாஸ் வாங்கியிருக்கணும், மற்றவங்க டிக்கெட் எடுக்கணும்ன்றது. ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வை, முன்னுமே வை. இல்லை மக்களோட போராட்டத்தை, எத்தனை போராட்டத்தை எடுத்திருக்காரு. நேற்று கூட என்கிட்ட ஒருத்தர் பேசும்போது சொன்னார், சார் அரசியலில் இவ்வளோ வருஷம் இருந்தேன், அவர் பெரிய அரசியலில் சக்ஸஸ் பண்ணுவார், இப்போ என் பொண்ணு பையன்லாம் சொல்கிறாங்க விஜய் பின்னாடி போயிடலான்னு இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னார் ஒரு 4 நாள் முன்னாடி. நேற்று ரைட்டு சொல்கிறார், ஐயோ என்ன சார் ஒன்றுமே தெரியாதவனா இருக்கான் அப்படின்ற அளவுக்கு அவர் சொல்கிறாருன்னா, உங்கள் சாயம் வெளுத்து போச்சு. உங்கள் சாயம் எங்கெங்கெல்லாம் வெளுக்குதோ அங்கே முக்கி எடுக்கிறதுக்கு திமுகவும் அதிமுகவும் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி எதிரிகளை வச்சுக்கிட்டு எதிரியை சேர்த்துட்டீங்க நீங்கள். அதிமுக ஒன்றுமே இல்லைன்ட்டார். எடப்பாடியோட திறமை இந்த பக்கம் முதல்வர் அடி, திமுகவோட எதிர்த்தன்னும், அந்த பக்கம் பிஜேபி, இந்த பக்கம் சசிகலா, இந்த பக்கம் டிடிவி தினகரன், இந்த பக்கம் ஓபிஎஸ், இந்த பக்கம் பாஜக, இவ்வளத்தையும் வச்சும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கரெக்டுங்களா? அவங்களுக்கு பணம் கொடுக்காம கூட்டம் வர்றதில்லை, திமுகவுக்கும் பணம் கொடுக்காம பல பேர் கூட்டம் வர்றதில்லை. கட்சியை சார்ந்து பல பேர் பெண்கள் வராங்கன்னா ஏதோ கொடுத்து போக்குவரத்து, டிராவல் எக்ஸ்பென்சிவ், வந்துட்டு போகிறது, உணவுலாம் கொடுக்குறாங்க. உனக்கு எதுவுமே கொடுக்காம இவ்வளோ பேர் கூட்டம் வராங்க. இவங்களை காப்பாற்றுறதுக்காக நீ சரியான ராஜா மந்திரி சேனாதிபதி எல்லாம் ஒரு பேடிகாட் வைக்கணும். அப்போது ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க புஷி ஆனந்த்னால. நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து புஷி ஆனந்த் பற்றி நிறையா பேசலாம்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பேசலாம். புஷி ஆனந்த் தொடர்பாக டீட்டெயிலாக ஒரு பேட்டி கொடுத்தீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி.